நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள புதுப்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பேரூராட்சி. இங்கு 2000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கம்பத்திலிருந்து தேனிக்கு செல்லும் பேருந்துகள் புதுப்பட்டியில் நிற்பதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அதேபோல் கோயம்புத்தூரிலிருந்து கம்பம் வந்த அரசு பேருந்தில் கல்லூரி மாணவி ஒருவர் வந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது புதுப்பட்டியில் நிற்காது என்று நடத்துனரும் ஓட்டுநரும் கூறவே அவர் எவ்வளவோ நடத்துனரிடம் கேட்டுள்ளார். இறக்கிவிடும்படி அவர்கள் நிற்காது என்று கூறியதால் குடும்பத்தினருக்கு தொலைபேசியில் தகவல் கூறவே குடும்பத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி கம்பம் புதுப்பட்டியில் கோயம்புத்தூரில் இருந்து வந்த பேருந்தை மறித்தனர். இதனால் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உடனே உத்தமபாளையம் காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் இந்த வழியாக செல்லும் அரசு பேருந்துகள் புதுப்பட்டியில் நின்று செல்வதில்லை என்றும் குற்றம் சாட்டி சாலை மறியலில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள் பேச்சுவார்த்தைக்கு பின் பேருந்துகளை புதுப்பட்டியில் நின்று செல்லும் என கூறியதால் மக்கள் கலைந்து சென்றனர்.